நான் தான் உன்னை பெத்தேன், நீ என்ன பெக்கல. என்கிட்டயே சீன் போடுறான். அப்பா என்னாச்சு? வார்த்தை வருதுப்பா, ஆனா தொண்டையில இருந்து தான் வெளியே வர மாட்டேங்குது. நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். நான் எதுக்கு சார் 1 லட்சம் பணம் கொடுக்கணும்? 1 லட்சம் டெபாசிட் கட்டணுமா? ஐயோ, 1 லட்சமா? ஏப்பா, நானும் உன்னோட வரட்டுமா? அப்பா இப்ப எதுக்குப்பா? வேலைக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. முதல்ல நான் போய் வேலையில ஜாயின் பண்ணி செட்டில் ஆயிடுறேன். அப்புறம் கம்பெனிக்கு பக்கத்திலேயே வீடு பார்த்துட்டு உங்களை கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா அந்த வீடு பார்க்கறது மட்டும் உனக்கு ஒத்து வராது. ஏன்னா வீடு தான் ஓனருது, ஆனா வாடகை அட்வான்ஸ் எல்லாம் இந்த புரோக்கர்ஸ் தானே ஃபிக்ஸ் பண்றானுங்க. உன் முகத்தை பார்த்தா நீ சரியான படிச்சு இழிச்சு வாயேன், உன் தலையில மிளகா அரைச்சிடலாம் அப்படின்னு 5000 ரூபா வீட்டை 10,000 ரூபான்னு சொல்லி ஏமாத்துவான். ஆனா என்ன பார்த்தான்னு வையே, இவங்கிட்ட நம்ம ஜம்பம் பலிக்காது அப்படின்னு உண்மையை சொல்லுவான். அதனால தான் நான் வர்றேன்னு சொன்னேன். ஐயோ, ஒத்துக்கவே மாட்டாரே. அப்பா நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். நான் வேலையில சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன். அப்புறமா வந்து நீங்களே வீடு பாருங்க. என்னம்மா சொல்றீங்க? நீ சொல்றதான்ப்பா சரி. நீ கிளம்பு, பஸ் போயிட போகுது. நீ ஃப்ளைட்ல போக வேண்டியவன். உங்க அப்பா செஞ்ச கொடுமையால பஸ்ல போக வேண்டியதா இருக்கு. ஏண்டி நிம்மதியா போறவன எதுக்கு தூண்டில் போட்டு இழுக்கிற? நான் தூண்டில் போட்டு என்ன நடக்க போகுது? நீங்க தான் முன்னாடி புடிச்சிட்டீங்களே. அம்மா விடுங்கம்மா. சரிப்பா சரி கிளம்புறேன். சரிப்பா, நீ கிளம்பு கிளம்பு. வரமா வரம்பா. பத்திரமா போயிட்டு வாப்பா. வரமா வரம்பா. சரிப்பா. ஏங்க, தமிழ் ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கு போகும்போது நான் கைலாசத்துக்கிட்ட சொல்லிட்டமா அவன் ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போவான்னு சொல்லி அனுப்புவீங்க. ஆனா மகம் போகும்போது மட்டும் நானும் துணைக்கு வரேன்னு சொல்லி அடம்பிடிப்பீங்களா? ஏங்க இப்படி ஒரு ஓர வஞ்சனை? ஏண்டி உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசே போயிடும் போல் இருக்கு. அடியே, நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நம்முடைய மகன் ரகுதான். அவனை எப்போதும் நம்ம கண்காணிச்சே வச்சுக்கணும். இவன் கண் பார்வை வேற பக்கம் பார்த்தாலும் இன்னொருத்தன் கண் பார்வை இவன் மேல விழுந்தாலும் ஆபத்து நமக்கு தான். என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு இளவும் புரியல. நம்ம காலத்துல 100க்கு 5 பேர் தான் காதலிச்சாங்க. இந்த காலத்துல 100க்கு 95 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 95 பேர்ல நம்ம பையனும் இருந்துட்டான்னா நம்ம இது என்ன ஆகுறது? உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லைங்க. இந்த பாரு, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கணும்ல. பிடிக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம கதி அதோ கதி தான். கத்திரிக்காய் இன்னும் காய்க்கவே இல்லையா? அதுக்குள்ள விக்கிறதுக்கு கடை திறந்து வச்சிருக்காரு. அட கடவுளே, இவளுக்கு நல்ல புத்தியே கொடுக்க மாட்டியா? குட் மார்னிங் மேடம். நீங்க போங்க. ஓகே மேடம். தமிழ், உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா மேடம்? இல்ல. என்னை யாராவது பார்க்க வந்திருக்காங்களா? அதுவும் இல்ல. மறுபடியும் என்னை யாராவது கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்களா? இல்ல இல்ல. உனக்கு இப்ப நான் சொல்ல போறது ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன மேடம்? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. என்ன தமிழ், எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்க. உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். துக்கம் சந்தோஷம் எதையும் எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியல மேடம். மனசு கல்லு மாதிரி மறுத்து போச்சு. உன் நிலைமை எனக்கு புரியுது தமிழ். எந்த தப்புமே செய்யாம எவனோ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சதை நினைக்கும் போது சட்டம் எதுக்குன்னு தோணுது. சரி விடு தமிழ்,
முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசணும்? இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். முதல்ல நீ உன் பொண்ண போய் பாரு. அவகிட்ட பேசி உன் நிலைமைய புரிய வை. இத்தனை வருஷம் என்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்ன அவளை நான் போய் பார்த்தா என்ன சொல்வாளோன்னு யோசிக்கிறேன். உன் பொண்ணு செஞ்ச தப்ப நீயும் செய்யாத தமிழ். உன் பொண்ணு செடி மாதிரி, நீ மரம் மாதிரி. அதுவும் சாதாரண மரம் இல்ல, ஆலமரம். ஆலமரம் தான் கீழே இருக்கிற செடிகளை பாதுகாக்கணுமே ஒழிய செடிங்க ஆலமரத்தை பாதுகாக்க முடியாது. தமிழ், நான் சொல்லி நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. எல்லாம் உனக்கு தெரியும். பார்த்து நடந்துக்க. இல்ல மேடம், நான் ஜெயிலுக்கு வந்தப்போ உங்க அட்வைஸ் தான் என்ன மாத்தினது. இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் மேடம். நீ வெளியே போனதும் யாரு என்னன்னெல்லாம் விசாரிக்காது. அது ஆபத்துல தான் முடியும். எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசி பழகு. ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்க, முகம் சிரிக்கணும், மூளை வேலை செய்யணும். பேசி பழகணும், ஆனா காரியத்தை சாதிக்கணும். அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். என்ன நான் சொன்னது புரியுதா? புரியுது மேடம். வெளியே உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு, நான் பண்றேன். தேங்க்யூ மேடம். சரி, நான் வரேன் மேடம். விடு கோமதி, நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஏங்க, என்னதான் புள்ள மேல கவனமா இருக்கணும்னாலும் இப்படியாங்க? காலையில இருந்து எத்தனை தடவை பேசுவீங்க? பாவங்க புள்ள. ஏய், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பேச ஆரம்பிச்சா சீக்கிரம் வைக்க மாட்டீங்களே. எவன் கூட பேசுற, என்ன சாப்பிடுற, எந்த பஸ்ல போற, ஆபீஸ்ல எத்தனை பேர் லேடிஸ் இருக்காங்க, அவங்க கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களான்னு உயிரை எடுக்க மாட்டீங்க? அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்படியே பேசி பேசி மொத்த சார்ஜும் போயிடுச்சு. அதான் இப்ப சார்ஜ்ல போட்டேன். இத பாருங்க, உங்க நம்பரை பார்த்தா அவன் எடுக்கவே மாட்டான். ஏண்டி, ஏன் இப்படி வைத்தறிச்சல்ல பேசுற? உன் பொண்ணுங்களுக்கு வேணா அந்த மாதிரி புத்தி இருக்கலாம், ஆனா என் பையனுக்கு அந்த மாதிரி புத்தி வராது. ஏன்னா அவன் என் மகன். ஏங்க, உங்களை இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கர்மம் கர்மம், எல்லாம் என் தலையெழுத்து. ரிங் போகுது, எடுக்கவே இல்லை. இவ சொன்ன மாதிரியே நம்பரை பார்த்ததும் எடுக்காம இருக்கானா? இத்தனை வாட்டி கால் போடுறேன், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். என்னங்க? என்ன? உங்க புள்ளகிட்ட பேசிட்டீங்களா? ஆமா, அவன் போனே எடுக்கல. குறைஞ்சது 10 தடவையாவது போட்டிருப்பேன். நான் சொன்னல எடுக்க மாட்டான்னு. ஏண்டி, நான் தவிக்கிறது உனக்கு கிண்டலா போச்சா? நீ வாய் விட்ட மாதிரியே ஆகி போச்சு. உன் வாயில வேப்பெண்ணைய தாண்டி ஊத்தணும். நல்ல பொம்பளை. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பப்ளிக் பூத்துல போய் போன் பண்ணுங்க. யாரோ போன் பண்றாங்கன்னு அவன் எடுத்து பேசுவான். இல்ல இல்ல, சைலண்ட் மோட்ல வச்சுட்டு முக்கியமான வேலையை வெளியே யாரையாவது பார்க்க போயிருப்பான். அதனால தான் எடுக்கல.
போய் தான் பண்ணி பாருங்களேன். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிரும். அதாவது அப்படி ரகு எடுத்தானா உங்ககிட்ட பேசின மாதிரி இருக்கும்ல. ஏண்டி சேச்சே, நீ சொல்றத வச்சு என் பிள்ளையை சோதிச்சு பார்த்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். கோமதி சொல்ற மாதிரி பப்ளிக் பூத்தில் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ரகு எடுக்கிறானா இல்லையான்னு? கோமதி, நான் கடை வரைக்கும் போய் ஒரு சோடா குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணாம்மா, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? எப்படியாவது புள்ளகிட்ட பேசணும், அதுக்கு தான் இப்படி சமாளிக்கிறீங்கல்ல. சரி போங்க போங்க, போயிட்டு வரேன். பப்ளிக் வந்து பூத்துல போய் போய் பேசிட்டு வாங்க. ஹலோ, யாருங்க? அடப்பாவி, கோமதி சொன்ன மாதிரியே எடுத்துட்டானே. ஹலோ, யார் வேணும்? நான் அப்பா பேசுறேன்ப்பா. ஐயோ, அப்பாவா நீங்களா? என்னப்பா அதிர்ச்சியா இருக்கா? நான் தான்ப்பா உன்னை பெத்தவன். ஏன்பா பப்ளிக் போன்ல பேசுறீங்க? ஏன் உங்க செல்போன் என்னாச்சு? செல்போன் நல்லா தான் இருக்கு, ஆனா உன் போன் தான் வேலை செய்யல போல் இருக்கு. இல்லையப்பா, என் போன் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கிறதுனால தானே உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் தான் உன்னை பெத்தேன், நீ என்ன பெக்கல. என்கிட்டயே சீன் போடுறான். அப்பா என்னாச்சு? வார்த்தை வருதுப்பா, ஆனா தொண்டையில இருந்து தான் வெளியே வர மாட்டேங்குது. அப்பா என்னப்பா என்னாச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஊர்ல உள்ள எல்லா பசங்களையும் ஆடு மாடு மேய்க்க அனுப்பும்போது நான் மட்டும் உன்னை கான்வென்ட்ல, அதுலேயும் இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிக்க வச்சேன். அதுவும் எப்படி கஷ்டப்பட்டு நொந்து வேதனைப்பட்டு ஊர்ல உள்ளவன் காலெல்லாம் விழுந்து. சரிப்பா, ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் பேசட்டுமா? அப்பா கொஞ்சம் பொறு. உன்னைய தகுதிக்கு வசதிக்கு மீறி உன்னை படிக்க வச்சேன். ஊர்ல எல்லாரும் உனக்கு இந்த வேலை தேவையான்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா அக்காளுங்க கூட நீ கான்வென்ட்ல படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாம இருந்தாங்க. ஆனா நான் தான் ஒத்த கால நின்று உன்னை படிக்க வச்சேன். அதனாலதான்ப்பா இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்க. அப்பா நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. ஐயோ, அப்பா இது எனக்கு அவசியம்னு தோணுதுப்பா. நீ மேல மேல போறியே இல்லையோ, ஆனா விலகி விலகி போறியப்பா. அப்பாவை மட்டும் மறந்துடாதப்பா. நான் ஏன்பா உங்களை மறக்க போறேன்? மறந்துட்டியேப்பா. என்னப்பா சொல்றீங்க? சரி, நான் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுப்பா, அப்பதான் எனக்கு நிம்மதி. சரி, அடே அப்பா, அவ சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறாரு? ஓ, அப்பா இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காரு. ஓ, அதான் நான் எடுக்கலன்னு நினைச்சு இப்படி பேசுறாரு போல இருக்கு. சரி, ஓகே. உஷா, 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 இங்க வா. என்னங்க, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? என் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லு பாப்போம். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? இல்ல இல்ல ஃபிளாட் வாங்க லோன் கேட்டிருந்தீங்கல்ல, அது கிடைச்சிருச்சா? அதுவும் இல்ல. வேற என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். அட, எப்படி கண்டுபிடிச்ச? அதுல என்ன எழுதிருக்கு? தமிழ் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போறானாம். எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நாம நேர்ல போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடலாம். தமிழ் நம்ம வீட்டுக்கு வராம
வேற எங்க போறா? வேற யாருக்காங்க அவளுக்கு? தமிழ் வசதியா இருந்தப்போ தேனீக்கள் மாதிரி அவளை எல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஏன் உங்க அப்பா கூட மாப்பிள்ளை வீடே கதின்னு இருந்தாரு. உங்க அப்பாவுக்கு கஷ்டம்னு வரும்போது தமிழ்கிட்ட பொய் சொல்லி பணத்தை வாங்கினாரு. அதே பொய் சொல்லி தமிழுக்கு தெரியாம மாப்பிள்ளைகிட்டயும் பணம் வாங்கினாரு. அப்படிப்பட்டவர் உங்க அப்பா. ஆனா தமிழுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை கண்டுக்காம காலை வாரி விட்டுட்டாரு உங்க அப்பா. மத்தவங்க துரோகம் செஞ்சாலும் மன்னிச்சிடலாம், ஆனா பெத்தவங்க துரோகம் செஞ்சா எப்படிங்க மன்னிக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? உஷா, உங்க அப்பா எதிரில நின்னு நெஞ்சில குத்துனாரு. ஆனா கௌதம் கூடவே இருந்து முதுகுல குத்தி. உங்க அப்பா எதிரில நின்னு நெஞ்சில குத்துனாரு. ஆனா கௌதம் கூடவே இருந்து முதுகுல குத்திட்டான். பெத்த பொண்ணே அம்மாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லுவாளா? ஆனா கௌதமும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து அந்த மாதிரி பேச வச்சிட்டாங்க. இவ்வளவு சொல்ற நானே கமலா பேச்சை கேட்டு ரொம்ப நாளா தமிழை போய் பார்க்காம தானே இருந்தேன். நீங்க போய் பார்க்கலனா கூட அக்காவை நினைச்சிட்டு தானே இருந்தீங்க. இல்ல உஷா, என்ன இருந்தாலும் தமிழுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அந்த துரோகத்துக்கு நான் பிராச்சித்தம் செய்யணும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அக்காவை நம்ம கூடயே வச்சுக்கலாமா? நம்ம ஆசைப்படுறோம், ஆனா தமிழ் மனசுல என்ன இருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, Yeah. எம்டி ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல போங்க. தேங்க்ஸ். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ சார். வெரி குட். எங்க கம்பெனிக்கு தேவையான தகுதி எல்லாம் உங்க ப்ரொஃபைல்ல இருக்கு. ஐ எம் ஹாப்பி மிஸ்டர் ரகு. இந்த மாதிரி சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பி தானே? எஸ் சார். உங்களோட அடிஷனல் குவாலிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க ஆசைதான். அதுக்காண்டி தேவையில்லாம வேலைக்கே சம்பந்தம் இல்லாம வேர்க்கடலை எந்த ஊர்ல விளையுதுங்கிற கொஸ்டின் எல்லாம், டீப் கொஸ்டின் எல்லாம் நான் கேட்க விரும்ப மாட்டேன். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் நான் கேட்கட்டுமா? ப்ளீஸ் கேளுங்க சார். கம்பெனி நல்லா ரன் பண்ணணும்னா என்ன வேணும்? உண்மையா உழைக்கிற தொழிலாளிங்க வேணும். தொழிலாளிங்க எதுக்காக உண்மையா உழைப்பாங்க? நல்ல முதலாளிக்காக. நல்ல முதலாளினா எப்படி இருக்கணும்? கஷ்டப்படுற தொழிலாளிங்க சந்தோஷப்படுற மாதிரி நல்ல சம்பளம் கொடுக்கணும். அவர்தான் நல்ல முதலாளி. வெரி குட். நான் எதிர்பார்த்த மாதிரியே சொல்லிட்டீங்க. ஆமா, முதலாளி எப்படி சம்பளம் கொடுப்பாரு? நல்ல வருமானம் வந்தா கொடுப்பாரு. இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்னா தொழிலாளிகளோட உழைப்பும் மூலதனமும் வேணும். அதனாலதான் நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். நான் எதுக்கு சார் 1 லட்சம் பணம் கொடுக்கணும்? என் படிப்பு தான் மூலதனம், பணம் இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். பட் இங்க ஜாயின் பண்ண பல பேரு 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு வேற இடத்துல நல்ல சம்பளத்துக்கு செட்டில் ஆயிடுறாங்க. அதனால எங்களுக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுது. அதை சரி கட்டத்தான் இந்த 1 லேக். இப்ப புரிஞ்சுதா இந்த 1 லேக்க நான் ஏன் கேக்குறேன்னு? மன்னிக்கணும் சார், உழைப்ப கேளுங்க. 2 மணி நேரம் அதிகமா வேலை பார்க்கறேன். என் திறமையை பாராட்டுங்க. காலம் பூரா வேலை பார்க்கறேன். சாரி சார், நான் வரேன் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். ரைஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், சைன் பண்ணுங்க சார். சார், இப்போ ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்து போனாரே, அவர் செலக்ட் ஆயிட்டாரா சார்? செலக்ட் ஆயிட்டாரு. நம்ம கம்பெனி வழக்கப்படி 1 லேக் கட்ட சொன்னேன். வேலையே வேண்டான்ட்டு போயிட்டான்.
பையன் உங்களுக்கு வேண்டியவனா? ஆமா சார். சார், டெபாசிட் பண்ண வேண்டிய 1 லட்சம் ரூபாய் பணத்தை நானே கொடுத்துறேன் சார். அவருக்கு அந்த வேலையை கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார். அவருக்கு பணம் கட்டுற அளவுக்கு அவர் உங்களுக்கு வேண்டியவரா? ஆமா சார். ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். தப்பு இல்லையா சார்? யாருக்கும் உதவி செய்யறது தப்பு இல்ல. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இல்ல சார், நான் சொன்ன வரமாட்டாரு. அதனால நீங்களே வர சொல்லிடுங்க. அது மட்டும் இல்ல, நான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த விஷயமும் அவருக்கு தெரிய வேணாம் சார். ஓகே, நானே கூப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். கோமதி, ஒரு நிமிஷம். ம். சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்புறம் வேண்டிக்க. ஐயா சாமி, சாமி கும்பிடும்போதாவது கொஞ்சம் நிம்மதியா கும்பிட விடுங்களேன். பையன் பெரிய கம்பெனில வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கான். ம். அவனுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்க. ம். அதுல தப்பு இல்ல. ஆனா வேலை கிடைச்சதும் வெள்ளி காசு தங்க காசுன்னு உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்காத. ஏங்க, உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இருமா, நான் சொல்றத கேளு. யாருகிட்ட வேணாலும் கடங்காரனா இருக்கலாம். ஆனா சாமி கிட்ட மட்டும் கடங்காரனா இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? கடன்காரன் கடன் கேட்பான், இல்லைன்னா போயிடுவான். சாமி கேட்காது, பழி வாங்கிருண்டே. அதனால உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்சதுன்னா உன் சன்னதிக்கு வந்து 2 தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றி வைக்கிறேன்னு வேண்டிக்க. நம்ம தகுதிக்கு அது போதும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வழி இல்ல. பையன் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு அதை திருப்பி கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டா அந்த மாதிரி கூட வேண்டிக்க மாட்டீங்களா? ஏய், இந்த பாரு, வாங்குறது கொடுக்கறதுங்கிறது என் டிபார்ட்மெண்ட். நான் கொடுக்கறதுல குடும்பம் நடத்துறது உன் டிபார்ட்மெண்ட். அத்தோட நிறுத்திக்க. என் புள்ள சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கணும்னு பிளான் போடாத. அது உன் வேலையும் கிடையாது. வாங்கின கடனை எப்படி கட்டணும், எந்த பணத்தை எவனுக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்ப நான் சொல்ற மாதிரி சாமி கும்பிடுற வழியை மட்டும் பாரு. வேற எதை பத்தியும் யோசிக்காது. எல்லாமே உங்க டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டீங்க இல்லையா? சாமி கும்பிடுறதையும் நீங்களே வேண்டிக்கோங்க. சாமி கும்பிடுறதுல கூட ஓர வஞ்சனை. என்ன மனுஷங்க நீங்க? நீங்களே வேண்டிக்கோங்க. ஏய் ஏய் கோமதி, சாமி, வீட்டில் இருக்கிற என் பொண்டாட்டியே என்ன புரிஞ்சுக்கல. மற்றவங்க என்னை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலையும் படல. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும். என் பிள்ளை சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த வயசான காலத்துல நான் நிம்மதியா வாழணும். அவன் நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்கு வழி பண்ணு. அதுக்கு பிறகு நம்ம டீலை பற்றி பேசிக்கலாம். ஹலோ. அம்மா, ரகு பேசுறேன். எப்படிப்பா இருக்க? நான் இவ்ளோ நேரம் உன் போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வெளியே வந்து பார்த்தா ஆளை காணோம். சரி, வேலை விஷயம் என்னாச்சு? அது சரியா வரலமா. ஏன்பா, என்னமோ ஏதேதோ கேள்வி எல்லாம் கேட்பாங்களே, அதுக்கு நீ சரியா பதில் சொல்லலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் சொன்னேன். வேலையும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. சரி, அதை விடுமா. அது சரியா வராது. நான் வேற வேலைக்கு ட்ரை பண்றேன். என்னப்பா, என்னாச்சு? நல்ல கம்பெனின்னு தானே சொன்ன, ஏன் வேண்டான்னு சொல்ற? வேலையில சேர்றதுக்கு 1 லட்சம் டெபாசிட் கட்டணுமா. ஐயோ, 1 லட்சமா?